ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேஷன் ஃபீட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆரி மெட்டீரியல்ஸ். பிகினராக இருக்க நம்ம ஆரி கற்றுக்கிறதுக்கு என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆரி மெட்டீரியல்ஸ்ன்னு எடுத்துட்டோன்னா மார்க்கெட்டில் ஏகப்பட்டது நமக்கு கொட்டி கிடக்குது. அவ்வளவும் நமக்கு தேவையானா நிச்சயமாக தேவையே கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். இந்த 20 மெட்டீரியல் இருந்தால் போதுமானது நீங்கள் 60க்கும் அதிகமான ஸ்டிச்சஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இந்த 20 மெட்டீரியல்ஸ் என்ன பிராண்டில் நம்ம வாங்கணும், எவ்வளோ குவான்டிட்டி இருந்தால் நமக்கு அது போதுமானது, இந்த மெட்டீரியல் நமக்கு எதுக்கு பயன்படும், என்னெல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நம்மளோட சேனலில் ஃப்ரேம் ஃபிக்ஸிங் டு பேசிக் லெவல் 40+ ஸ்டிச்சஸ் உங்களுக்கு 1 month கோர்ஸ் டியூரேஷனில் வெறும் 99 rupeesக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ண மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். நமக்கு ஆரி கற்றுக்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய பொருளில் ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 லெக்கும் ஒரு மாதிரி ஒரு ரவுண்டு ரிங்கும் கிடைக்கும். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த ஸ்டாண்ட் நமக்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாண்டு மேலே தான் நம்மளுடைய கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ண ஃப்ரேமை வச்சு நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஃப்ரேம் அப்படின்னா இதுதான். இதில் வந்து நான் இது மேலே நான் இந்த நாடா சுற்றி மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் ஒரு வீடியோவும் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்குங்க. ஸோ இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வுட்டில் கிடைக்கும். இது 18 inch ஃப்ரேமு. நீங்கள் 18 inch ஃப்ரேம் ஆர் 16 inch ஃப்ரேம் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு கீழே வந்து போனோம்னாக்கா நமக்கு ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் ஆகாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா பாப்லிங் கிளாத்து. இந்த பாப்லிங் கிளாத்தில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு விருப்பமான கலர் நீங்கள் ஒரு 1 மீட்டர் கிளாத் நீங்கள் வாங்கிட்டால் ஆரம்பத்துக்கு போதுமானது. பிகினராக இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த கிளாத் தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜரி த்ரெட்டு. ஜரி த்ரெட்டில் ஏகப்பட்ட பிராண்டு நமக்கு இருக்குது. அதில் வந்துட்டு நீங்கள் நட்வர்லால், A1 மம்தா, இது மாதிரி டயால்ஜி பிராண்டில் நீங்கள் ஒரு ஜரி த்ரெட் வாங்கிட்டா அதுவும் போதுமானது. அடுத்ததாக நமக்கு தேவைப்படக்கூடியது முக்கியமானது நீடில். நீடில் இல்லாமல் ஸ்டிச்சஸ் நம்ம போட முடியாது இல்லையா? ஸோ நீடில்ஸில் என்ன மாதிரி நீடில்ஸ் வாங்கணும், நீடில்ஸில் என்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நீடில்ஸ் பற்றின டீட்டெயில் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான நீடில்ஸை நீங்கள் வாங்கி வச்சுக்கிறோங்க. இது 3 டைப் ஆஃப் நீடில்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா பீட் நீடில்ஸ் சொல்லுவோம். நம்ம ஃபஸ்ட்டு காட்டலையே அது த்ரெட் நீடில். பேசிக் கற்றுக்க இந்த 2 நீடில்ஸ் மட்டுமே போதுமானது. நீடிலுக்கான வீடியோலேயே என்ன மாதிரி நீடிலை வந்து பார்த்து வாங்கணும், நீடில்ஸ் வந்து எப்படி நம்ம இந்த மாதிரி த்ரெட்டை சுற்றுறது, எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். அண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே நமக்கு மார்க்கர்ஸ் தான். பென்சில், ஒயிட் பென்சில், எரேசபிள் பென்னு அண்ட் இதை மாதிரி எரேசபிள் பென்லேயும் இன்னொரு டைப்பு. நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு பென்சிலே போதுமானது அப்படின்னாலும் பென்சிலே கூட வாங்கிக்கலாம். இது ஒவ்வொன்றுமே எரேசபிள்ஸ் தான். ஸோ வந்துட்டு நம்மளோட நீடுக்கு ஒன்று போதும். இப்போ ஸ்டிக் பென். இந்த ஸ்டிக் பென் வச்சு தான் நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது ட்ரேசிங் பேப்பரில் நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது ட்ரேசிங் பேப்பர். இதில் பார்த்தீங்கன்னா நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ நம்ம ட்ரேஸ் எடுக்கும் போது நம்மளோட டிசைன்ஸை ட்ரேஸ் பண்ணுறதுக்காக இந்த ஷீட் தேவைப்படும். இது ஒரு பெரிய ஷீட்டாக கிடைக்கும். இது பட்டர் ஷீட் அப்படி கூட சொல்லுவாங்க. நார்மலாக எல்லா ஷாப்லேயுமே இதெல்லாம் அவைலபிள் இருக்குது. இப்போது இது ஒரு 5 to 7 rupeesக்குள்ளே தான் வரும். ஹோல்சேலாக எடுத்தோம்னாக்கா எனக்கு 4 rupees தான் கிடைக்குது. ஸோ இது மாதிரி ஒரு ஷீட்டு அண்ட் ட்ரேஸ் பண்ணுறதுக்கான கார்பன் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒயிட் அண்ட் எல்லோ வச்சுருக்கேன். இதில் ரெட்டு கூட இருக்குது. ப்ளூ அண்ட் பிளாக் மட்டும் வாங்கக்கூடாது. அடுத்ததாக சில்க் த்ரெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இதில் என்ன பிராண்டு வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டபுள் பெல் பிராண்ட் வாங்கிக்கோங்க. பிகினராக இருக்கும்போது நமக்கு த்ரெட்டு கட் ஆகிற பிரச்சனைகள் நமக்கு வராது. ஸோ வந்துட்டு இதில் ஒரு 4-5 கலர்ஸ் நீங்கள் வாங்கினா போதுமானது. அடுத்ததாக நார்மல் ஸ்விங் த்ரெட்டு. இதில் நான் பிங்க் கலர் எடுத்து வச்சு காட்டியிருக்கேன். நீங்கள் கோல்டு, ஒயிட்டு எனிதிங் இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது நாடா, 1 inch நாடான்னு சொல்லுவோம். இந்த 1 inch நாடா வந்து எதனால் இப்படி சொல்கிறோம்னாக்கா இதனுடைய வித்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாக்டாக 1 inch இருக்கும். இதை தான் நம்ம இந்த வுடன் ஃப்ரேமில் சுற்றி நம்ம ரோல் பண்ணி செக்யூர் பண்ணியிருக்கோம். அதை ப்ளேஸ் பண்ணதுக்கு கம்மு. இந்த கம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னாக்கா நம்ம காட்டா ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த பைப்பிங் த்ரெட்டை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணதுக்கு நம்ம கம் யூஸ் ஆகும். இது பைப்பிங் த்ரெட்டு. அடுத்ததாக 3 mm ரவுண்ட் பீடு. தென் சுகர் பீட்ஸ். இந்த சுகர் பீட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது, ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு கோல்டு கொஞ்சமாக ஒரு குவான்டிட்டி நீங்கள் வாங்கிக்கினா போகிறோம். அடுத்தது த்ரெட் கட்டர். அப்புறம் நார்மல் ஹேண்ட் நெடில், ஹேண்ட் எம்ப்ராய்டரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக லாஸ்ட் ஒன்
பேர்ல் பின்னு. இந்த பேர்ல் பின் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, ட்ரேசிங் பண்ணும்போது நம்மளுடைய ஷீட்ஸ் அண்ட் கார்பன்ஸ் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பின் பண்ணுறதுக்கு தான் இந்த பேர்ல் பின்ஸ் யூஸ் பண்ணுறோம். இவ்வளோ தான். இந்த 20 மெட்டீரியல்ஸ் நமக்கு போதும் ஆரியில் பேசிக் லெவல் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுக்க மறக்காதீங்க.